வணக்கம். நம்ம ட்ரெண்டிங் தமிழ் கோபி யூடியூப் சேனல் பார்த்து நிறைய மாணவர்கள் இந்த 2024 இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் அவங்க ஃபர்ஸ்ட் இயரில் இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளே போகிறாங்க. இப்போ 2024, 25, 26, 27, 28 2028 தான் அவங்க பாஸ் அவுட் ஸ்டூடெண்டாக வெளியில் வர போகிறாங்க. இந்த 4 வருஷத்தில் அவங்க எங்கே ஸ்டே பண்ணி படித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். சில பேர் ஹாஸ்டலில் நேரம் போய் ஸ்டே பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் இந்த 4 வருஷத்துலயும் ஹாஸ்டல்லையே படிக்கலாமா, இல்ல ஹாஸ்டல்ல தங்கலாமா, இல்ல நம்ம வந்து பிஜி ஹாஸ்டல்னு ஒண்ணு இருக்கு அதுல தங்கலாமா, இல்ல வெளியில ரூம் எடுத்து தங்கலாமா, ஸோ ரெண்ட்டுக்கு ரூம் எடுத்து தங்கலாமா, எது பெஸ்ட், எங்க தங்கலாம், எது நமக்கு வந்து இந்த அமௌண்ட் இந்த பணத்தெல்லாம் நம்ம ரொம்ப செலவை வந்து குறைக்கிறதுக்கு இந்த காலேஜ் லைஃப்ல எது நல்லா இருக்கும், ஸோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதற்கான பதில் உங்களுக்கு நான் தரப்போறேன். ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படித்த ஸ்டூடெண்டாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் மறந்துருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவதுங்க, காலேஜ் லைஃப்ங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே இப்போலேருந்து ஸ்டார்ட்டு. இனிமே நீங்கள் வந்து எங்கே போய் ஸ்டே பண்ணி படிக்கணுங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஆனால் இதில் பாதி மாணவர்களுக்கு குழப்பம் இருக்காது. ரொம்ப காலேஜ் நியர்பையில் சேர்ந்துருக்கவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போலாம் வந்து நம்ம இது இன்ஜினியரிங் படிப்பில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரி கிடையாது. நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே காலேஜ் இருக்குது, நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது நிறைய மாணவர்கள் வெளியில் போய் கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி வெளி ஊர்களில் எப்படி பார்த்தாலும் அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் இருக்கும். அப்போ எங்கே ஸ்டே பண்ணி படித்தா நல்லாயிருக்கும்? ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கணும். அப்போ காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு ஹாஸ்டலுங்கும் போது பிரச்சனை இல்லை. ஹாஸ்டல்னா காலேஜ் ஹாஸ்டல், அது ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து பிஜி ஹாஸ்டல். பிஜி ஹாஸ்டலுங்கிறது மிகப்பெரிய நகரங்களில் இப்போ வந்து வந்துருச்சு. இப்போ கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் இப்போ பிஜி ஹாஸ்டல் வந்துருச்சு. இது இல்லாமல் ரெண்ட்டுக்கு பசங்களோட இல்லை பொண்ணுங்களோட ஒரு ரூம் எடுத்து தங்கி படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த இப்போ பார்க்கக்கூடிய நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. எங்க தங்கி படிக்கிறேனே ஒரு பயமா இருக்கு. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் நிறைய தவறுகள் நடந்துகிட்டு இருக்கனால மாணவர்கள் இந்த 4 வருடத்தை 2028 வெளியில வர்ற வரைக்கும் எங்க தங்கி படிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹாஸ்டலை பத்தி பேசுவோம். அதாவது நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஒரு ஸ்டூடெண்டா சொல்றேன். நானும் ஹாஸ்டல்ல தங்கி தான் படித்தேன். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்றது, ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்க கட்டாயமா ஹாஸ்டல்ல தங்குறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் லைஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே நமக்கு தெரியாது. யாருமே நமக்கு புதுசா யாரையுமே அறிமுகமாகாத ஒரு கல்லூரியில் நம்ம போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கும் போது கொஞ்சம் ரொம்பவே நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. கொஞ்சம் ஃபீஸ் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஹாஸ்டல்ல போய் தங்கினாலும் 1 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சு சென்னை, கோயம்புத்தூர்ல இல்லை. சில கல்லூரிகள்லாம் 50,000, 60,000 வாங்குறாங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு அது இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் ஹாஸ்டலுங்கும் போது நமக்கு எல்லாமே நம்மக்கிட்ட கையில் கிடைச்ச மாதிரி தான். காலையில் எழுந்திரிச்சோன்னா உடனே காலேஜுக்கு போகலாம். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா வந்துடுவோம். மதியான சாப்பாடை அங்கே ஹாஸ்டல்லே கிடைக்கும். அதுக்கப்புறம் காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எல்லாமே ஹாஸ்டலில். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய அந்த கல்வி நிறுவனமே உங்களுக்கு வந்து பொறுப்பேற்பாங்க. சில ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஜாலி ஆகிட்டீங்கன்னா போதும். அங்கே ஆல்ரெடி உங்களுடைய சீனியர் எல்லாமே இருப்பாங்கல்ல. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயராக உள்ளே போகிறீங்க. ஸோ உங்களுடைய செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்கிட்ட நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலில் தங்குனீங்கன்னா உருவாக்கிக்கலாம். ஸோ அது ரொம்பவே என்னையை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் வந்து ஒரு பெரிய பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நிறைய பேர் 1 வருஷம் தான் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் தங்க போயிடுறாங்க. ஸோ ஹாஸ்டல் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் ஹாஸ்டலில் தங்குனீங்கன்னா ஃபைனல் இயர் வரைக்கும் ஹாஸ்டல்லே இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் வரலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் கிளாஸில் வந்து நம்ம ஒரு கிளாஸுக்கு நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்க மாட்டோம். நம்ம கிளாஸுக்கு போகையில் நமக்கு வந்து ஃப்ரெண்டு கிடைக்கிறத விட நம்ம கிளாஸில் ஒரு 4 பசங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி தெரியாது. எனக்கு ஹாஸ்டலில் உள்ள பசங்க தான் எனக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டா இப்போ வரைக்கும் என்னோட இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ஹாஸ்டல் லைஃப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டி. ஸோ நம்மளுடைய மாணவிகள்லாம் வந்து வெளியில ஒரு ரூம் எடுத்தோ இல்லை இதில் தங்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. மாணவிகளுக்கெல்லாம் 4 வருஷமா ஹாஸ்டல்ல தங்க வைக்கலாம், அது தப்பு கிடையாது. இது ரொம்பவே நல்லது. சேஃப்டி. ஆனா ஹாஸ்டலுக்குள்ள சில இங்க தமிழ்நாட்டில் எல்லா ஹாஸ்டலும் ரொம்ப சிறப்பா பெட்டரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா
அது என்னால சொல்ல முடியாது. இன்னைக்கு எத்தனையோ கல்லூரிகள்ல நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம், ரொம்ப தவறான செயல்களோட கல்லூரி ஹாஸ்டல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு சேர்க்கைக்குள்ள நீங்க வந்து எப்படியும் இப்போ போயிட மாட்டீங்க. அதனால பார்த்து பழகிக்கணும். எந்த இடமா இருந்தாலும் ஹாஸ்டல்ல 4 பேர்த்த பழகி 4 ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறதுக்கு ஹாஸ்டல் லைஃப் காலேஜ் வாழ்க்கையிலேயே மிகவும் பெஸ்டான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, பெரும்பாலும் வந்து நீங்க வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க இப்போ கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி எங்கெங்கேயோ, இப்போ திருச்சி, எந்த ஏரியா வேணாலும் வச்சுங்களேன், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி எங்கே வேணா வச்சுக்கலாம். கோயம்புத்தூர்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, போய் நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா, அது ரிலேட்டிவ் வீட்டில் நம்ம ஒரு சும்மா போயிட்டு வரலாம். அவங்க வீட்டிலலாம் நம்மள ஒரு 2-3 நாள் இருந்தோம்னா, என்ன அந்த பையன் இங்கேயே இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொந்தக்காரங்களை நம்பவே முடியலையப்பா. 2 நாள் இருக்க வைக்கிறாங்க, அப்புறம் ஒரு மாதிரி அவங்களுக்கே மனக்கசப்பு ஏற்படும். அதனால நம்ம ரிலேட்டிவ் வீட்டுல எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி தங்கி கூட படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எங்க பெரியப்பா அங்க இருக்காரு, எங்க சித்தப்பா இங்க இருக்காங்க, எனக்கு என்னுடைய ரிலேட்டிவ்லாம் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல இருந்து நான் போயிட்டு வந்துடலான்னு இருக்கேன் காலேஜுக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி எல்லாம் விட்டுருவோம். இந்த பிஜி ஹாஸ்டல் பத்தி நிறைய பேருக்கு தெரியல. பிஜி ஹாஸ்டல் அப்படிதான் என்ன கோபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜி ஹாஸ்டல் ரொம்பவே சேஃப் தான். ஸோ என்ன இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறையா நம்ம சென்னையிலலாம் நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி ஹாஸ்டலில் விரும்புகிறாங்க. கொஞ்சம் இங்கேயுமே காஸ்ட் வைஸ் வந்து இங்கே எப்படின்னா, பிஜி ஹாஸ்டல்னா மொத்தமாக ஒரு 5000 கொடுத்துடலாம். அது நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பிஜி ஹாஸ்டல் எங்கே இருக்குன்னு. நீங்கள் சில கல்லூரிகள் இருக்கும் இடத்துல அந்த ஹாஸ்டலே இல்லை, பட் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ ஹாஸ்டல் அங்கே தங்குறதுக்கு எல்லாமே சேர்த்து 5000 தான் உங்களுக்கு ஒரு நபருக்கு. ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். அது காலேஜ் வேற, நீங்கள் போயிட்டு வர்ற செலவு வேற இருக்குது, நீங்கள் பஸ்ஸில் வேற போயிட்டு வரணும், இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் பிஜி ஹாஸ்டலும் சிறப்பான ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா நான் இங்கே சென்னையில் வந்து வந்ததுலேருந்து சொல்கிறேன், நானும் வெளியில் நான் ரூம் எடுத்து தங்கிட்டேன் தனியாக. பட் இருந்தாலும் அந்த பிஜி ஹாஸ்டலில் என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் தங்கியிருக்காங்க. சரி, மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்துடலாம். 10 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 50000 ரூபா முடிஞ்சு போச்சு. 5000 ரூபா சாப்பாடோட அவங்களே கொடுத்துட்றாங்க. காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, காலேஜுக்கு போகிறதுக்காக இருந்தாலும் அவங்களே ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்றாங்க போயிட்டு வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ பிஜி ஹாஸ்டலுமே பெஸ்ட்டு தான். நிறைய இடங்கள்ல அந்த பிஜி ஹாஸ்டல் இருக்குமா என்னங்கிறது கேள்விக்குறி. ஸோ அதனால அதையும் பார்த்துங்க, பிஜி ஹாஸ்டலும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ மூணாவது, இந்த ரூம் எடுத்து தனியாக தங்குறேன் அப்படிங்கிற ஆப்ஷன். அதாவது இந்த ரெண்ட்டுக்கு ஒரு ஏரியால நம்ம பசங்க, நம்ம ஊர் பசங்களா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய காலேஜ் ஒரு கிளாஸ்மேட்டா இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து ஒரு ரூம் எடுப்போம்டா, ரூம் எடுத்து தங்குவோம். ஒரு பொண்ணோ பசங்களை நீங்களாம் ஒரு ரூம் எடுத்து தங்கி மொத்தமாக அதில் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா அது இருக்கலாம். ஆனா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அது நல்லதான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல நல்லது கிடையாது. செகண்ட் இயர் உங்களுக்கு பணம் பிரச்சனையா இருந்ததுன்னா நீங்க அந்த மாதிரி தங்கலாம். ஆனா எனக்கு அது சேஃப்டி கிடையாது. ஏன்னா என்னங்க, ஹாஸ்டல்ல இருந்தா உங்களை வந்து கட்டுப்பாடா வச்சிருப்பாங்க. பட் நீங்க வெளியில போய் ரூம் எடுத்து நீங்களே தங்குனீங்கன்னா காலேஜுக்கு போவீங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா. இந்த பிஜி ஹாஸ்டல்ல இந்த வெளியில ரூம் எடுத்து தங்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலேஜுக்கு போவீங்களாங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கிடும். ஆனா அதுக்காக தான் சொல்றேன், இந்த ரூம் ரெண்ட் எல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர்லாம் சும்மாலாம் போய் நீங்க ரூம் எல்லாம் எடுத்து இது பண்ணிட முடியாது. அதுக்கு நீங்க எங்க படிக்கிறீங்கிற உங்களுடைய டேட்டா வேணும். அதுக்கு நீங்க 50000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும். அந்த ரூமுக்கு 50000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து அதுல 5 பேர் தங்கணும். மாசம் வாடகை பிளஸ் சாப்பாடு, வெளியில சாப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் நான்லாம் வெளியில இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு. நான் வந்து 1 வருஷம் மட்டும் ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்புறம் கொரோனா வந்துருச்சு, அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் ஃபைனல் இயர்ல நான் வந்து, அதாவது ஃபைனல் இயர், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நான் ஹாஸ்டல்ல இருந்தேன் காலேஜ் லைஃப்ல. அதுல வந்து நான் ஃபைனல் இயர்ல மட்டும் நான் வெளியில நானே ரூம் எடுத்து வெளியில பசங்களோட தங்கியிருந்தோம். ஸோ ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஹாஸ்டல்லையும் இருந்திருக்கேன், இங்க வெளியில ரூம் எடுத்தும் பசங்களோட தங்கி இருக்கிறனால நான் என்ன சொல்றேன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கப்படக்கூடிய அந்த ஹாஸ்டல் லைஃபை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் நடக்குங்கிறத பத்தியெல்லாம் நான் பின்னாடி பேசுறேன். இருந்தாலும் அந்த ஹாஸ்டலுங்கிறது ரொம்ப பெஸ்ட். கொஞ்சம் ஃபீஸ் அப்படி இப்படின்னு வந்தாலுமே அதை மிஸ் பண்ணாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா நான் சொல்றேன் என்னன்னா, நம்ம அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க, நம்மளுக்கு வந்து அடிக்கடி போன் பண்ணி கூட நம்ம எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்க படிக்கிறீங்களா படிக்கலையாங்கிறத உங்களுக்கு பாக்குறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்டல் வார்டன் போட்டிருப்பாங்க. அவங்க காலேஜில் உள்ள ஒரு ஸ்டாஃபா கூட இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படிதான் இருந்தாங்க.
அந்த வார்டன் வந்து நம்ம அவங்களோட ரொம்ப கோஆர்டினேட் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடிய சீனியரோட நல்லா நல்லா கேட்டு என்ன இந்த மாதிரி காலேஜ்ல எப்படி எக்ஸாமு, எப்படி அரியர்லாம் வைக்காம படிக்கிறது, எப்படி நீங்க எத்தனை அரியர்னே, நான் அரியரே வைக்காம இருக்கிறதுனா என்ன பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நீங்க பேசிக்கலாம். ஸோ இப்படிலாம் இருக்குல்ல. அதனால வந்து காலேஜ் லைஃப்ல ஹாஸ்டல் லைஃப்பை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால என்னையை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல்ல நீங்க தங்கி படிக்கிறது நல்லது. பட் உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்தீங்கன்னா அடுத்து என்ன ஆப்ஷன், பிஜி மாதிரி எங்கேயே இருந்ததுன்னா 5000 கொடுத்து தங்கிக்கிங்க. அங்கே ரொம்ப சேஃப்டி தான், பொண்ணுங்களுக்கு ரொம்ப சேஃப்டி பிஜி எல்லாம். அதுக்குன்னு லேடிஸுக்குன்னு தனியாக பிஜி ஹாஸ்டல் இருக்கு, லேடிஸ்க்கு தனியாக, கேர்ள்ஸஸ்க்கெல்லாம் தனியாக இருக்கு. ஸோ தனியாக வந்து பசங்களுக்கும் தனியாக இருக்கு, பசங்களுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக தான், கோயட்லாம் கிடையாது, நீங்கள் வேற எதுவும் நினச்சிடாம. அதே போல தனியாக ரூம் எடுத்து நீங்கள் வெளியிலையும் தங்கிக்கலாம். ஆனால் எதா இருந்தாலும் இந்த 4 வருஷத்துல நீங்க படிக்கக்கூடிய இடத்துக்கு ரொம்ப தகுந்த இடம் ஹாஸ்டல் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? வேற என்ன டவுட், நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்க இப்ப எங்க தங்கியிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்லயே கேட்கலாம். தேங்க்யூ, பாய்.